ஹாய் நண்பா நண்பீஸ். எப்போ பார்த்தாலும் உடம்பு டயர்டாக இருக்கா? சாப்பிடவே பிடிக்கலையா? இல்லை காய்ச்சல் வந்து போனதுக்கு அப்புறமும் உடம்பு தேறவே மாட்டேங்குதா? கவலையா விடுங்க. இன்னைக்கு நான் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஜெர்மன் தயாரிப்பு. இதுதான் வந்து டாக்டர் ரெக்விக் R95 ஆல்ஃபா ஆல்ஃபா டானிக் சொல்லுவாங்க. இது உடம்புக்கு எப்படி தெம்ப வந்து கொடுக்குதுன்னு மட்டும் இந்த டீட்டெயிலாக இந்த பதிவில பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹோமியோபதி டானிக்கு. இது பாட்டில பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மேட் இன் ஜெர்மனின்னு போட்டிருப்பாங்க. இது முக்கியமா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, சரியா பசி எடுக்காதவங்க, லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், ரத்த சோகை உள்ளவங்க, அதாவது அனீமியா உள்ளவங்க, உடல் எடை குறைஞ்சிட்டே போறவங்க, முக்கியமா வளர்ற குழந்தைகளுக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷனுக்கு அப்புறமா, இல்ல காய்ச்சலுக்கு அப்புறமா உடம்புல சத்தே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான டானிக்னு சொல்கிறாங்க. இதில் அப்படி என்னதான் இருக்குன்னா, இதில் வந்து பல முக்கியமான மூலிகைகள் கலந்துருக்கான். இதில் உடம்புக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உடல் அமைப்பை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்கிறாங்க. இது நமக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கும். முக்கியமாக வைட்டமின் D1 B2 எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அது கால்சியம், அதாவது எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனசோர்வு, அதிக வேலைப்பளுவால் வர டென்ஷனு, நரம்பு தளர்ச்சி, தசைப்பிடிப்பு இது எல்லாத்தையும் சரி பண்ணி நரம்பு மண்டலத்தை வந்து சீராக்கும்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி சாப்பிட்லான்னா, பெரியவங்களாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாப்பிட்லாம். குழந்தைங்களாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் சாப்பிடலாம். தினசரி 3 வேளை சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும் பார்த்துக்கோங்க. இது நரம்பு பிடிப்பு மற்றும் பசியின்மைக்கு ரொம்பவே ரிலீஃப் கொடுக்கும். முக்கியமாக குழந்தைங்களுடைய growth நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது தீராத சோர்வு இருந்தால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கிய விஷயம் இது வந்து ஒரு மருந்து. அதனால் இதை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது எப்போதுமே நல்லது. உடம்ப ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த மருந்து வந்து நான் என் குழந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சைல்டோடைய growth நல்லாயிருக்கும். ஸ்கின் டிஷ்யூலாம் நல்லா விரிவடையும். ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க வெயிட் லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இது விஷயமா கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.